ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான்வெஜ் சுவையில் வெஜ் பிரியாணி செஞ்சேங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு. உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு எல்லா காய்களும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு, வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன், தக்காளி பழமும் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன், பச்சை மிளகாய், புதினா தழை, புதினா, கொத்தமல்லி இலை ரெண்டையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், முதல்ல எண்ணெய் ஊற்றினேன். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா வதக்கினேங்க. நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா கிளறி விட்டேங்க. நல்லா வதங்கிட்ட பின்னாடி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், கிரீன் சில்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணுங்க. கொஞ்சம் கல்லுப்பும் போட்டுக்கணும், அப்போ தான் தக்காளி பழம்லாம் நல்லா வதங்கி வரும். பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து வெஜிடபிள் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாமே கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு, முட்டைகோஸு எல்லாமே நம்ம கலந்து நல்லா கிளறி விடணும். அதுக்கு தகுந்த உப்பு போட்டுடணும். அதுக்கு நல்லா கிளறி விட்டு 2 டம்ளர் அரிசி வச்சுங்க. அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் கொஞ்சம் கொதி வந்ததும் அரிசி ஊற வச்ச அரிசியை நம்ம போட்டு கிளறி விட்டு குக்கரில் மூடி வச்சுட்டேங்க. 2 விசில் தாங்க. ஒரு விசில் வந்து 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சா வெஜ் பிரியாணி ரெடிங்க. பாருங்கள், நான்வெஜ் சுவையில் இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப குயிக்காக செஞ்சுக்கலாம். அவசரத்தில் அப்படியே ஏதாவது எமர்ஜென்சின்னா சீக்கிரமாக இருக்கிற காய் வச்சு நம்ம போட்டு செஞ்சிடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் பச்சடி அதுக்கு வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எலுமிச்சம்பழமும் நம்ம பாதி எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டேங்க. அது எதுக்குன்னா சாதம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வருங்க, அதுக்காக போடுறதுங்க. அது மாதிரி நீங்களும் போடுங்க. இன்ஷா பாருங்கள், ரொம்ப சுவையாக வந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.